இந்த கருத்துக்களை எல்லாம் மனதிலே வைத்து கூடியிருக்கிற எஸ்எம்டிசி சமூகம் ஆண்டவருடைய ஆசியை பெற நாம் சேர்ந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருவருகை காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடுகிறோம். இந்த காலம் என்றாலே நமக்கு மகிழ்ச்சி தருகிற காலம். ஆண்டவர் இயேசுடைய பிறப்பினுடைய வருகையை ஒட்டி நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது. நாம் ஒவ்வொரு நாளும் தயாரிப்பு செய்ய வேண்டும் ஆண்டவருடைய வருகைக்காக. எனவே இந்த திருப்பலியில் இந்த ஒரு புனிதமான காலத்தில் நாம் துவங்கி இருக்கிறோம் இந்த திருப்பலி வழியாக. எனவே நம்முடைய குடும்பங்கள் ஆசி பெறவும், நாம் இன்னும் மனம் மாறி நல்ல செயல்களில் ஈடுபட்டு ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஏற்றபடி வாழவும் இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் எண்ணி பார்த்து ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கடமையான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உமது நம்பிக்கையாளருக்கு மன உறுதியை அளித்தருளும். அதனால் வரவிருக்கும் கிறிஸ்துவை அவர்கள் நீதி செயல்களுடன் எதிர்கொள்ளவும் அவரது வலப்பக்கத்தில் சேர்க்கப்பட்டு விண்ணக அரசை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவார்களாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர். அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன். அந்நாள்களில் அக்காலத்தில் நான் தாவீதிலிருந்து நீதியின் தளிர் ஒன்று முளைக்கச் செய்வேன். அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார். அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும், எருசலேம் பாதுகாப்புடன் வாழும். யாவே சிற்கேனும், அதாவது ஆண்டவரே நமது நீதி என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறிய செய்தருளும், உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவர் நல்லவர், நேர்மை உள்ளவர். ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார். எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகின்றார். எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரது உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளவனாய் விளங்கும். ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும். அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கைகளை வெளிப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் வருகைக்கென்று ஆண்டவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருக செய்வாராக. இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. சகோதரர் சகோதரிகளே, நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள், அப்படியே வாழ்ந்து வருகிறீர்கள். இதில் இன்னும் முன்னேற வேண்டும் என ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும், உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆன்மாவோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மானிட மகன் வருகையை பற்றி இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது: கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும். மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள். உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர். ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும். அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள். இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தமடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கன்னியைப் போல் உங்களை சிந்திக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள். மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலும் இருந்து தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் இன்றைய நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாட்களில் முதல் வாசகம் திருவெளிப்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இந்த திருவெளி காலத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் வாசகங்கள்லாம் நம்ம ஒரு விதத்தில் பயமுறுத்துறது மாதிரி இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் இயேசு வருவார். அப்பொழுது அவர் மாட்சியின் வழியிலே மேகங்கள் வழியிலே வருவார். அந்த தீர்ப்பு நாளிலே நம்ம எல்லாரையும் தீர்ப்பிடுவார். நம்முடைய செயல்களுக்கு ஏற்றவாறு தண்டனை கொடுப்பார் என்ற ஒரு பகுதி விலகி இன்று ஆண்டவர் இயேசு நம்மை பார்த்து சொல்கிறார்: உங்களுடைய எண்ணங்கள் மந்தமடையாதவாறும் உங்களுடைய வாழ்க்கை கவலைகளை உங்களுக்கு அது ஏமாற்றாத விடாதையும், அப்படியாக பார்க்கிற போது கன்னியை போல உங்களை சிக்க வைக்காதவாறும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதை சுருக்கமாக சொன்னால், சாத்தான் உங்களை சோதிக்காதவாறு உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் முதல் வாசகம் பார்க்கிறோம். நீதியின் தண்ணீர். ஒவ்வொரு குடும்பத்தில் நீதி இருக்கட்டும், ஒவ்வொரு குடும்பத்தில் நேர்மை இருக்கட்டும், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அவனுடைய ஆன்மா சுத்தமாகட்டும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த திருவருகை காலத்தை கொடுத்திருக்கிறார். பிறக்க போகிற குழந்தையானது அது நீதியின் தளிரின் வடிவத்திலே வரும். எனவே நேர்மைத்தனம் கொண்டவர்கள் இந்த வருகையிலே மகிழ்ச்சி அடைவார்கள். எனவே தான் இன்றைய வாசகத்தில் நாம் பார்க்கிற நற்செய்தியிலே, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், மண்ணுலகெங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்த நாள் வந்தே தீரும், தீர்ப்பு நாள் வந்தே தீரும். ஆகையால் நிகழப்போகும் அனைத்து தீமைகளிலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நீங்கள் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து, முதல்ல விழிப்பு, இரண்டாவது செவியுங்கள். இந்த திருவருகை காலத்தில் என்ன நம்ம எடுக்க போகிறோம்? கிறிஸ்துமஸ் வருது, அதனால் ட்ரெஸ் எடுக்க போகிறோம், அதுவும் உண்மை. ஒரு சில எண்ணங்கள் மாற வேண்டும், விசுவாசம் புதுப்பிக்கப்பட வேண்டும். அதான் நம்ம பார்க்குறோம் 2 பேதுரு 3வது அதிகாரத்தில் நாம் இப்படி பார்க்குறோம். 10லிருந்து 13 வரை கடைசியில் பார்க்குறோம் 13வது வசனம். அவர் வாக்களித்தபடியே நீதி கொண்டிருக்கும் புதிய விண்ணுலகும் புதிய மண்ணுலகும் வரும். இதுதான் உண்மை. ஆக எந்த ஒரு மனிதன் தன்னை தயார்படுத்திக் கொள்கிறானோ அங்கே புதிய மண்ணுலகம் உருவாகும், புதிய குடும்பங்கள் உருவாகும், புதிய மனிதர்கள் உருவாகுவார்கள்.
அதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் பெறும். இன்றைய திருவரை காலத்தில் நம்முடைய சவால்கள் என்ன அப்படின்னு பார்த்தால், ஏதோ ஒரு விதத்தில் மற்ற உலக காரியங்களெல்லாம் விட்டுட்டு இறை வார்த்தையை வாசிக்க முயற்சி எடுப்போம். இன்றைக்கு 30வது 29 நாளைக்கு 30 மாதம் கழிச்சு 25ஆம் தேதி டிசம்பர் 25 நம்ம கிறிஸ்து பிறப்பு விழா. ஆக 26 நாட்கள் இருக்கிறது இல்லைங்களா? இப்போ 26 நாட்களில் நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் வருஷம் தியாக முயற்சிகள். குடும்பமாக உட்கார்ந்து ஒரு நாளைக்கு ஒரு திருப்பாடல் வாசிக்க பாருங்க. குடும்பமாக அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாரும் ஒரு சில நேரத்தில் சொல்லுவாங்க, அப்பா லேட்டாக வர்றாங்க. இல்லை பரவாயில்ல, ஒரே ஒரு திருப்பாடல் 26 திருப்பாடல் வாசிக்க முயற்சி எடுங்க. இல்லையா உங்களுக்கு வெறும் எடுத்த புத்தகத்து எஸ்ஐயா புத்தகத்தை எடுத்துக்கங்க, இல்லைன்னா தொடக்க நூல் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் மத்தேயு நற்செய்தியில் துவக்க அதிகாரங்களை படிங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு பிடித்தமா ஒரு 26 அதிகாரங்களை நீங்களே தேர்ந்தெடுத்து அதை குடும்பமாக உட்கார்ந்து குடும்பமாக வாசிக்க முயற்சி எடுங்க. இதுதான் நாம் இந்த திருவரை காலத்தில் குடும்பமாக தயாரிக்கிற ஒரு சூழ்நிலை. எனவே மீண்டுமாய் ஆண்டவருடைய முன்னிலையில் நிற்பதற்கும் அவருடைய இரக்கத்தை அனுபவிப்பதற்கும் நாம் விழிப்பாய் இருந்து ஜெபிக்க கற்றுக்கொள்வோம். இந்த திருவரை காலத்தை ஆண்டவருக்கு உகந்த விதத்தில் கொண்டாட தயாரிப்பு செய்ய நம்முடைய மனநிலையை பக்குவப்படுத்தி ஜெபிப்போம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கைகிறோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார். சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருநாவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் மக்கள் அனைவரும் மீட்பு அடையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோம். நம்முடைய பதில்: எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடவுளின் புனித திரு அவைக்காக வேண்டுவோம். ஆண்டவர் அதனை பேணி காத்தருள வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அனைத்துலக மக்களுக்காக வேண்டுவோம். ஆண்டவர் அவர்களிடையே ஒற்றுமை நிலவச் செய்தருள வேண்டும் என ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம்.
பல்வேறு தேவைகளில் உணர்வோருக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் அனைவரையும் தேர்ச்சியருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமக்காகவும் நம் குடும்பத்துக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் நம் அனைவரையும் அவருக்கு உகந்த காணிக்கையாக ஏற்றருள வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். திருப்பலி கருத்துக்கள். இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டு என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்ற மனநிலையில் வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும், நம்முடைய குடும்பங்கள், சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள், பெற்றோர்கள், நம்முடைய குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்கள் அனைவரையும் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தே என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், கோதுமை மணியும் திராட்சை கனியும் புது ஒரு பெறுவது போல், அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். அன்பும் அமைதியும் நீதியுமே மனிதனில் மலர்ந்திட உயிர் தருவோம். வாழ்வை பலியாய் மாற்ற வந்தேன் என்னையே ஏற்றிடுவாய். முழு மனதுடனே கையளிக்கின்றேன், காணிக்கை ஏற்றிடுவாய். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனிதத்திலாகிய அனைத்து நன்மைகளுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அளித்துள்ள கொடைகளிலிருந்து நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருள வேண்டுகின்றோம். நாங்கள் இங்கு இறைப்பற்றுடன் கொண்டாட நீர் எங்களுக்கு கொடுத்துள்ளவை உமது நிலையான மீட்பின் பரிசாக அமைவனவாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை
மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்கு உரிய மாட்சியுடன் வரும்பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடை என பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்டகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பவுலோ, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள
உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விடவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஒரு சில மணித்துளிகள் நம்முடைய குடும்ப அமைதிக்காகவும் உலகிலே அமைதி நிலவும் மன்றாடுவோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாவ சுமையால் பதறுகிறேன், பாதை அறியாது வருந்துகிறேன். பாதை காட்டிடும் உன்னையே நான், பாதை காட்டிடும் உன்னையே நான் பாதம் பணிந்து வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். அமைதி வாழ்வை தேடுகிறேன், அருளை அளிக்க வேண்டுகிறேன். வாழ்வின் உணவே உன்னையே நான், வாழ்வின் உணவே உன்னையே நான் வாழ்வு அளிக்க வேண்டுகிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. இருளே வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகிறேன். இருளே வாழ்வில் பார்க்கிறேன், இதயம் நொந்து அழுகிறேன். ஒளியாய் விளங்கும் உன்னையே நான், ஒளியாய் விளங்கும் உன்னையே நான் வழியாய் ஏற்றுக் கொள்கிறேன். அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா, அன்பனே விரைவில் வா, உன்னடியேனை தேற்றவா. அன்பனே விரைவில் வா. அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையற்றவற்றின் நடுவில் நாங்கள் வாழ்கின்றோம். எனவே நாங்கள் பங்கேற்கும் மறை நிகழ்வுகள் விண்ணகத்துக்கு உரியவற்றை அன்பு செய்யவும், நிலைத்து நிற்பவை மீது பற்று கொள்ளவும் எங்களுக்கு அவை பயனளிப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
தயவுசெய்து அறிவிப்புகளுக்காக அமரவும். பிரியமான சகோதர சகோதரிகளை, மீண்டுமாய் கடவுள் நமக்கு ஒரு நாளை கொடுத்திருக்கிறார். கடவுளுடைய இரக்கத்திற்கும் அன்புக்கும் நாம் தான் பாத்திரவான்கள். இதை நாம் அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். எனவே இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்து இறை ஆசிரியருக்காக வந்திருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் கடவுள் தாமே ஆசீர்வதிக்க நான் வாழ்த்து சொல்லுகிறேன். உங்களுடைய குடும்ப தேவைகளையும் உங்களுடைய இதயத்து ஆவல்களையும் அன்னை மாமரி பரிந்துரை வழியாக கடவுள் என் ஆளும் நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க ஜெபம் கலந்த நல்ல வாழ்த்துக்கள். இரண்டாவதாக இந்த நாளில் இங்கே இந்த ஹால் கிடைக்கவே கிடையாது. அது நம்ம பீட பணியாளர்கள் இன்றைக்கு அவங்க ஒர்க் ஷாப் செமினார் நடத்தணும். பட் எனக்கு ஒரு ஆதங்கமாக இருந்தது. திருப்பலி காலம் ஆரம்பிக்க போகிறோம், முதல் நாள்லையே நமக்கு திருப்பலி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு ஒரு ஜேம்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த சக்கரிஸில் வேலை செய்கிறோம். அவங்க தான் அந்த ஆல்டர் சர்வீஸ்க்கு சொடாலிட்டிக்கு அவங்க தான் கோஆர்டினேட்டர். அவங்கள கொஞ்சம் கேட்டு எங்களுக்கு தயவு செய்து ஒரு திருப்பலிக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க அதை கொஞ்சம் கேன்சல் பண்ணிவிட்டு நமக்கு இதை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் பிறகு நேற்று தான் எங்களுக்கு அந்த ஒரு செய்தியை அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் குறுகிய காலகட்டத்திலாம் உங்களுக்கு செய்தி கொடுக்க முடிஞ்சது. அதாவது நம்ம எல்லோரும் மறுபடியும் திருப்பலியில் பங்கெடுக்கணும், திருவருகை காலத்தை கொஞ்சம் ஆன்மீகத்தை வழியாக நம்ம ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ கடவுளுக்கு அது சித்தமாக இருந்தது. எனவே இந்த நாளில் உங்களுடைய சிரமத்தை பாராது அழைக்கப்பட்ட நேரம் குறுகிய காலமாக இருந்தாலும் திருப்பலியில் கலந்து கொள்ள வேண்டும். இந்த திருவருகை காலத்தில் ஒரு ஆசையை பெற வேண்டும் என்ற மனதோடு வந்திருக்கிறீங்க. தயவு செய்து தொடர்ந்து நடந்தது இந்த முன்னுரை இன்னைக்கு ப்ரேயர் ஃபைட்ஃபுல் இதெல்லாம் இல்லை. பாடலுக்கும் லீவ் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறோம். சரி, அதனால் பல இது இருந்தது. இதையெல்லாம் ஒரு ஆன்மீக ஒரு பயணத்தில் சகஜம்தான். ஸோ அதனால் உங்களை எல்லாருக்கும் மீண்டும் நன்றி சொல்லுகிறேன். உங்களுடைய மனதை காட்டி ஆண்டவர் பக்கத்தில் வந்ததற்காக நன்றி சொல்லி கடவுள்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்றைய திருப்பலியை சிறப்பித்த புனித எஸ்எம்டிசி இறை மக்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த எல்லாரும் அந்த டிஸ்பிளே ஆடியோ ஒரு பீடம் எல்லாம் அலங்கரித்து யூகரிஸ்டிக் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் சேர்ந்து வந்ததுக்கு நன்றி. அடுத்த தமிழ் திருப்பலியானது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மாலை 8 மணிக்கு பிஷப் ரமோலி ஹாலில் நடைபெறும். திருப்பலியை சிறப்பிக்க ஒளிச்சுடர் பாடகர் குழுவினரை அன்போடு வரவேற்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 1ஆம் தேதி மாலை 5 மணிக்கு ரூம் அறை நம்பர் 1 அருங்கொடை ஜபக்குழு நடைபெறும். அனைவரும் எழுந்து நிற்போம். வீட்டுக்கு செல்ல போகிறோம். ஆண்டவர் கொடுக்குற இந்த வசனத்தை நம்ம கொண்டு போக போகிறோம். நான் சொல்கிறது எஸ்ஐயா 54:4வது வசனம். அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். வெட்கி நாணாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். அன்பே உருவான இறைவா, உன் மகன் இயேசுவுடைய உடலை எங்களுக்கு ஆன்மீக உணவாக எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இதோ உமது காலடியில் என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட இந்த மக்கள் அன்போடும் இயக்கத்தோடும் இந்த நற்கருணை விருந்தில் பங்கெடுத்திருக்கிறார்கள். இயேசுவே, பாவிகளாக இருந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தில் நாங்கள் என்னால் உயர்வோம் என்ற மனநிலையில் உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம். ஒரு அருமையான மாலை பொழுதில் மீண்டுமாய் நாங்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும் என்பது உம்முடைய திருவுளம். எனவே ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த திருவுளத்திற்கு நன்றி சொல்லுகிறோம். குடும்பமாக கூடி நிற்கிறோம், உம்மையே நாங்கள் ஏறெடுத்து பார்க்கிறோம்.
இந்த திருவருகை காலத்தில் எங்களோடு தங்கும். சிறப்பு முயற்சிகளை ஆசீர்வதியும். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் தவறாக நடந்து செல்கிற போது உம்முடைய ஆவியின் ஆற்றல் எங்களுக்கு ஞாபகப்படுத்தட்டும். எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் உண்மை சார்ந்து நிற்கக்கூடிய வாழ்க்கையாக மாறட்டும். இயேசுவே, இந்த புதிய வாரத்தில் நாங்கள் செய்ய போகிற குடும்பமாக சந்திக்க போகிற அத்தனை சவால்களிலும் உம்முடைய பிரசன்னம் இருப்பதாக. உம்முடைய ஆன்மீக வல்லமை எங்கள் மீது இருப்பதாக. உமது வலதுகரம் எங்களை தாங்கி நிற்பதாக. அவமானம் அல்ல, இழிவு அல்ல, மாறாக உம்முடைய வலது கையிலே வருகிற ஆசீர்வாதம் எங்களை உயர்த்தட்டும். இயேசுவே, எங்களோடு தங்கும் பிதாவே, எங்களோடு தங்குகிற போது நாங்கள் உமது மாட்சியை காண்போம். அன்னை மரியே ஆரோக்கிய தாயே, எங்களுக்காக தொடர்ந்து பரிந்து பேசும். எங்களுடைய குடும்ப தேவைகளிலே நீரும் பங்கெடுத்து உங்களுடைய பரிந்துரை ஆசீர்வதிக்கட்டும். எங்களுடைய பிள்ளைகள் என்னால் உயர்வார்களாக. நாங்களும் நல்ல மனநிலையோடு மகன் இயேசுடைய மாட்சியில் பங்கெடுக்க எங்களுக்காக பரிந்து பேசும். இந்த மாலை பொழுதில் உன் மகன் இயேசுடைய திருவுளத்தை பெற எங்களை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியானவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. அலைகள் மோதிடும் கடற்கரை தனிலே வசித்திட ஆசை வைத்தாயே. பல வகை கலைகளும் பாரில் துலங்கிட அனைவருக்கும் துணை புரிந்தாயே. அனைவருக்கும் துணை புரிந்தாயே. ஆரோக்கிய மாதாவே, உமது புகழ் பாடி துதித்திடுவோம். எந்நாளும் பாடி துதித்திடுவோம். ஆரோக்கிய மாதாவே. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.